நடப்பு ஐபிஎல் தொடருக்கான மினி ஏல ஒன்று நடைபெற்ற பொழுது ஹைதராபாத் அணிக்கு பாட் கமின்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். அவருக்கு அந்த அணியில் இடமே இல்லை என்று பலரும் விமர்சனம் செய்தார்கள். இந்த நிலையில் அந்த அணி அவருடைய தலைமையில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கிறது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற அணியின் பேட்ஸ்மேன்கள் மீது நவ்ஜோத் சிங் சித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நடப்பு ஐபிஎல் தொடரில் பாட் கமின்ஸ் தலைமையிலான ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. அந்த அணியின் பலம் பேட்டிங் தான் என்பதை உணர்ந்து அவர்கள் முழுக்க பேட்ஸ்மேன்கள் மீது கவனம் செலுத்தி விளையாடுகிறார்கள். ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சை பொறுத்த வரையில் அவர்கள் இருக்கும் பந்து வீச்சாளர்களை வைத்து ஓரளவுக்கு போராடி சமாளிக்கிறார்கள். மற்றபடி அவர்களுடைய பேட்ஸ்மேன்கள் எடுத்துக் கொடுக்கும் அதிகப்படியான ரன்கள் தான் அவர்களை வெல்ல வைத்துக் கொண்டு வருகிறது. இப்படியான நிலையில் நேற்று இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக ஹைதராபாத் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தற்பொழுது இது குறித்து பேசியிருக்கும் இந்திய முன்னாள் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து, ஒரே பகுதியில் பந்தை அடித்து 4 பேர் ஆட்டம் இழந்தார்கள். இது முதல் முறை நடந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நடந்தால் இப்படி பந்தை அடிப்பவர்கள் முட்டாள்கள். ஃபீல்டிங் ஏற்ப பேட்ஸ்மேன்கள் விளையாட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து கிரிஸில் நின்று விளையாட ஆர்வம் காட்டவில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து இது மாதிரி செய்திகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.